வெள்ளை தலையெல்லாம் எடுத்து வச்சுருக்கியே? இல்லை இது வந்து 5 நிமிஷத்தில் இம்மிடியட்டாக ப்ரோட்டீன் பாடிக்கு வந்துடும், எனர்ஜி கிடைக்கும். இந்த காத்தால டயத்தில் சப்போஸ் ஒன்றும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணலை, டைம் ஆகிடுது அப்படின்னா டக்குன்னு கொடுத்துடலாம், எல்லோரும் குடிச்சிடலாம். அது ரொம்ப ஈஸியானது. நேற்றுக்கு நம்ம பண்ணி காமிச்சோம் இல்லையா, அந்த ப்ரோட்டீன் பவுடர், அது அந்த என்னமோ சொன்னீங்க சத்து பவுடர், அந்த பவுடர் இல்லையா, அது என்னென்னா வேர்க்கடலைங்கிறேண்ணே, கொண்டக்கடலை ப்ரௌன் கடலை ஊற வச்சு நான் அது முன்னாடி வந்து வீடியோ கொஞ்சம் கிளிப் போடுங்க. அதில் நல்லா உணர்த்திட்டு வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் வச்சுக்கிறது. ஓகே, இதை போட்டு சர்பத் பண்ணி காமிக்கிறது. ரொம்ப நல்லா சர்பத்னு சொல்லலாம், ட்ரிங்க்ஸ் எப்படின்னா சொல்லலாம். ஸோ இதில் வந்து நீ வந்து அந்த கொண்டக்கடலையும் கொஞ்சோண்டு ஜீரகமும் வறுத்துருக்கோம். ஆமாம், வறுத்துருக்கோம். வறுத்ததை நல்லா மிக்சியில் பொடி பண்ணி மாவாக எடுத்துட்டுருக்கேன். ஓகே. போன வழியில் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, இப்போ வந்து இந்த ஒர்க் அவுட் பண்ணுறோம், அந்த மாதிரி ஜிம்முக்கு போய் நிறைய ஒர்க்கு ஃபிசிக்கலாக வேலை பார்க்குறவாளுக்கு இதெல்லாம் சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் வயசானவாளுக்கோ இல்லை கொஞ்சம் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கவாளுக்கெல்லாம் நம்ம சொன்ன இந்த இஞ்சி வாட்டர், ஜிஞ்சர் போட்டுட்டு கொஞ்சோண்டு ஒரு பாதி லெமன் நறுக்கி போட்டு இது ஃபுல்லாக, அதாவது 3 கிளாஸ் ஜலம் விட்டுருந்தோம்னா அது 2 கிளாஸ் ஜலம் ஆகணும். இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி வாட்டர் கொதிக்க வைக்கணும். ஆமாம், ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு, அதாவது 3 கிளாஸ் வாட்டர் வந்து 2.5 கிளாஸ் ஆனால் போகிறோம். அதாவது அந்த எசன்ஸ் இறங்கி கலர் தெரியுது அவங்களுக்கு. இந்த மாதிரி இந்த வாட்டரை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டானா எப்போ எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் சாப்பிட்டாலும் அது பாடி நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும், அது வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வராது. ஸோ அதுக்காக இந்த வாட்டர் காமிக்கிறேன் நான். அதான் ப்ரோட்டீனை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட். ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ரோட்டீனை வந்து எப்படி, இப்போ ப்ரோட்டீன் வந்து டைஜஸ்டபிள் ப்ரோட்டீன் என்ன இருக்குது அப்படின்னு கேட்பான். ஸோ ப்ரோட்டீன் எல்லாமே வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ரோட்டீன் வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இதுதான் வந்து இயற்கையான மெத்தட். இதில் வந்து நீ வந்து இப்போ 3 கிளாஸ் சொன்னல, 3 கிளாஸ் வாட்டருக்கு எவ்வளோ இஞ்சி வந்து எப்படின்னா ஒரு சின்ன பீஸ், ஒரு சீஸ் போடுறோம், பாதி லெமன் போடுறோம். சப்போஸ் 1 கிளாஸ் வேற ஒன்றுமே சேர்க்க வேண்டாம். வேற சப்போஸ் இது வந்து அப்படி குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரியா வளர்க்கு இருந்தால் கொஞ்சம் வேணா ஹனியோ உப்பு ஒரு கல் உப்போ போட்டுக்கலாம். வச்சுட்டு அப்படியே குடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து உடம்புக்கு வந்து குடித்தாலும் ஜென்ரலாகவே இந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடும். ஸ்பெஷலாக அந்த ப்ரோட்டீன் அப்சர்வ் ஆகிறதுக்கு இந்த வாட்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்வீட் சர்பத் பண்ணி காமிக்கிறேன். நல்லா 3 ஸ்பூன் நல்லா போட்டுன்ட்டு இந்த பவுடரை, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு ஜலம் விட்டு ஃபஸ்ட்டு அந்த கட்டி இல்லாமல் இது பண்ணிக்கணும், கொஞ்சம் கரைச்சிக்கணும் நல்லா. ஓகே, அதில் வந்து அது மட்டும் போட வேண்டாம். இன்னொன்று என்னென்னா இதில் வந்து ஸ்வீட் இல்லையா, ஸோ நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. ஓகே, நாட்டு சர்க்கரையும் போட்டுன்ட்டு அப்புறம் வந்து கொஞ்சோண்டு சுக்கு பொடி ஒரு டேஸ்ட்டுக்காக, துளியூண்டு, ரொம்ப வேண்டாம், போட்டுன்ட்டு நல்லா கலக்கின்றணும். எல்லாம் மாவு ஜலம் கட்டிலாம் கலக்கினதுக்கப்புறம் ஜலம் சேர்க்கணும். அது புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு என்னது இது கடலை மாவு கரைச்சி தண்ணியான்னு கேட்பேன். ஆனால் இது சாப்பிட்டு பார்த்தா தெரியும் எவ்வளோ எனர்ஜி வருது அப்படின்னு. இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ வந்து லெமன் ஒத்துக்கும் அப்படின்ற வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழம், அரை மூடி சின்ன மூடி, அரை மூடி எடுத்து அந்த ஜூஸை பிழிஞ்சிட்டேன் நான். சத்து சர்பத். ஆமாம், ஸ்வீட் இது. இப்போ 2 டீஸ்பூன் அந்த சத்துமா போட்டுட்டேன், 2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை, கொஞ்சோண்டு சுக்கு பொடி, வேணும்னா துளியோண்டு உப்பு கூட போட்டுக்கலாம், அது ஒரு டேஸ்ட் வரும், நல்லா வரும். டேஸ்ட்டு போட்டுன்ட்டு அதை அப்படியே குடிக்கலாம். இதில் வேணும்னா சப்போஸ் வேணும்னா அந்த புதினா இருக்குது பார்த்தீங்களா, இந்த புதினா ஒரு இலை எடுத்துக்கலாம். அது அவள் டேஸ்ட்டு தான் அதெல்லாம். அந்த சாப்பிட்றது வந்து அந்த புதினாவை கட் பண்ணி 2 பிச்சு போட்டு சாப்பிட்லாம். இது வந்து ஸ்வீட் சாப்பிட்றவாளுக்கு. அதே மாதிரி காரம் சாப்பிட்றவாளையும் பண்ணி காமிக்கிறேன். காரம் ஈஸி தான், ஒன்றும் இல்லை. இதேமாரி சத்து இந்த கொண்டக்கடலை மாவு ப்ரோட்டீன் பவுடர் இருக்கு இல்லையா, அது நல்லா ஒரு 3 டீஸ்பூன் போட்டுன்ட்டு உப்பு நல்லா தாராளமாக கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுன்ட்டு நல்லா இதுமாதிரி கலந்துக்கணும், இந்த இது இல்லாமல் கலந்துக்கணும், கட்டி இல்லாமல் கொஞ்சம் ஜலம் விட்டு கலந்துக்கிறேன். ஸோ 2 பேருக்கு வரும். பெரிய கிளாஸில் குடிக்கும்போது குடிக்கலாம்.
இது வந்து காலம்பரம் ஒரு 11 மணிக்கு 11 மணிக்கு. ஆமாம், 11 மணிக்கு இந்த சாப்பிட்டு சொல்கிறா இல்லையா, டயபெட்டிக்ஸ் இருக்காளெல்லாம் காத்தால டிஃபன் சாப்பிட்டு மத்தியானம் இருக்கக்கூடாதுன்னு அந்த டயத்தில் ஒரு நாளைக்கு ஒன்று பண்ணி சாப்பிட்லாம். நல்ல பசியும் அடங்கும், நல்ல உடம்புக்கும் நல்லது, வயசானாலும் நல்லது, பெரியவாளுக்கும் நல்லது. அதில் நல்லா இன்னும் நல்லா இது பானஞ்சு ஜலம் விட்டுருக்கேன், நல்லா ஜில்லுன்னு நல்லாயிருக்கும். உப்பு போட்டுனாச்சு இல்லையா, வேணும்னா ஜீரகப்பொடியே போட்டுக்கலாம். நான் கொஞ்சோண்டு பெப்பர் பொடி போடுறேன் லேசாக, ரொம்ப இல்லை, துளியூண்டு அந்த ஒரு டேஸ்ட்டுக்காக. மிளகு அதே மாதிரி ஒரு பாதி எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம்பழம் புளியிறல்ல, ஆமாம், இது வந்து வெளியில் கிடைக்காதா? பார்க்கணும், அந்த கடைக்கு போகல நான், பழசு இல்லாத்துல வாங்கிறதுக்கு இருக்கான்னு பார்க்கணும். இதுதான் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக கையில் பழைய மாதிரி வராது. ஆயிடுச்சு இல்லையா, அவ்வளோதான். இதில் வந்து புதினாவோ இல்லை புதினாவே போட்டுக்கலாம். இதுலேயும் புதினா போட்டுக்கலாம். ஆமாம், எல்லாமே டேஸ்ட்டு தானே. புதினா இந்த கற்பூரவள்ளி இப்போ இந்த சீசனுக்கு வந்து கற்பூரவள்ளி கூட போடலாம். கற்பூரவள்ளி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட சும்மா வாசனை பிடிக்கிறோம், சும்மா ஒரு 2 குழந்தை இதில் வந்து 1 வயசு குழந்தைக்கே கொடுக்க ஆரம்பிக்கலாம். அது ஆமாம், இந்த பெரியவா 80 வயசு 90 வயசு கூட சாப்பிட்லாம் இந்த மாதிரி. ஸோ இது வந்து காரம், அது வந்து ஸ்வீட்டு, 2. இது ஒரு மெத்தடு. மறந்து போயிட்டு இந்த கீரை மத்து எடுத்துட்டேன். கீரை மத்துன்றது இந்த இடத்துல வந்து அப்படியே ரவுண்டாக இருக்கும். இந்த மத்து வந்து கொஞ்சம் இப்படி இருக்கும். இது தயிர் கிடையாது மத்து, யாரோ கூட கேட்டிருந்தா. இது நல்லா கடைஞ்சிட்டு மோர்லி இதே மாதிரி பண்ணுறேன். ஓகே, அதுவும் நல்லாயிருக்கும். வெறும் ஜலம் வேண்டான்றவா மோரில் பண்ணிக்கலாம். நீ பண்ணி அதுதானே சிலுப்பல்? ஆமாம், அதான் சிலுப்பல். கிடையாது மோர் கிடையாது. இதேமாரி எவ்வளோ ஸ்பூன் வேணுமோ, நம்ம எத்தனை ஸ்பூன் வேணுமோ அத்தனை ஸ்பூன் எடுத்துட்டு நான் 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். போட்டுட்டு அதே நம்ம அது பண்ணோம் இல்லையா, ஜலத்தில் பண்ண மாதிரியே தான். வேரியேஷன் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்வீட்டுக்கு வந்து நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து உப்பும் இது போடுறேன், பெருங்காய பவுடர் போடுறேன். பெப்பர் வேண்டாம், கொஞ்சம் பெருங்காயம் போடலாம். இதுக்கு சுக்குப்பொடி வேண்டாம்னா 2 ஏலக்காய் போடலாம். ஏலக்காய் போடுறேன் ஸ்வீட்டுக்கு. ஏலக்காய் பொடி வந்து இது பண்ணியிருக்கேன் இல்லையா. அப்புறம் வந்து கொஞ்சோண்டு இதில் இப்போ கொஞ்சம் ஜலம், கொஞ்சம் மோர் விட்டுண்டு நல்லா கொஞ்சம் கட்டி இல்லாமல் தட்டிக்கிறேன். ஆமாம், கலக்கிக்கணும். இதில் எலுமிச்சம்பழம் வந்து ஆப்ஷன். இது மோர் புளிப்பா இல்லை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மோராக இருந்ததுன்னா எலுமிச்சம்பழம் விட்டுக்கலாம். வேண்டாம்னா சில பேர் எலுமிச்சம்பழம் ஒத்துக்காது வேண்டாம் அப்படின்னா வேண்டாம், அவ டேஸ்ட்டை பொறுத்து ஆப்ஷனல். ஆமாம், போட்டுருவோம். இதுக்கு வந்து நம்ம வந்து ஏலக்காய் போட்டிருக்கோம் இல்லையா, போகிறோம். சப்போஸ் வேறு ஏதாவது நம்ம இந்த மாதிரி புதினா வேணாலும் புதினா போட்டுக்கலாம், இல்லை கருவேப்பிலை வேணாலும் கருவேப்பிலை போட்டுக்கலாம், இல்லை இந்த கற்பூரவள்ளி இல்லை கொத்தமல்லி இல்லை ஒன்றுமே வேணாலும் கூட சாப்பிட்லாம். இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்கு வந்து உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் பெருங்காய பவுடர் போடுறேன். ஓகே, உப்பு போட்டுருக்கேன். இதேமாதிரி கொஞ்சம் கரைச்சிட்டு ஜலம் விட்டுற வேண்டியதான். பழம் வந்து சொன்னாலே ஆப்ஷனல் தான், அது போட்டால் நல்லா. இது வந்து இப்போ நம்பாத்து தயிர் வந்து ரொம்ப ஃப்ரெஷ் தயிர், அதனால் கொஞ்சம் புளிப்பு இருக்கட்டும்னு விட்றேன். அது டேஸ்ட்டை பொறுத்து. அதுமாதிரி இப்போ வந்து இதுக்கு வந்து கருவேப்பிலை போடுறேன். அதுக்கு புதினா போட்டதுனால கருவேப்பிலை உடம்புக்கு நல்லது தான். கருவேப்பிலை கொத்தமல்லி இதாக எடுத்து ரெடி ஆகிடுத்து. ரொம்ப இந்த சம்மருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த ட்ரிங்க்ஸ் வந்து நல்லது, எல்லாருமே எடுத்துக்கலாம். அது எனர்ஜி ட்ரிங்க். அது வந்து இஞ்சி ஜலம். இது 2 மோரில் பண்ணியிருக்கேன், அந்த ஜலத்தில் பண்ணியிருக்கேன். இது 2 ஸ்வீட்டு, அந்த பக்கம் இருக்கிறது காரம், லெஃப்டில் இருக்கிறது காரம். சூப்பர், அருமையான ஐடியா ஸ்ரீ. தேங்க்யூ.